ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க கூடாது, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. போராட்டத்தில் ஒன்றிய அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், தபால் துறை, சுரங்கத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். 9.25 மணி நேரம் பர் டே வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கு தன்னுடைய துறை தொழிலாளர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். இது இந்திய தொழிலாளியின் வாழ்க்கையை, இந்திய தொழிலாளியின் சமூக வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம். இந்த கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் எதிர்த்து இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட 42 சங்கங்கள் நடத்த உள்ள இந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, 8வது ஊதிய குழுவை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறவுள்ளது. வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் பங்கேற்பதாக அறிவித்திருந்தன. இந்த நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய பிடித்தம் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவித்துள்ளார். பணிக்கு வராத ஊழியர்களின் விவரங்களை சேகரித்து அறிக்கை தாக்கல் செய்ய துறை தலைவர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கோடையை போன்று 14 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.16 டிகிரியும், மதுரை நகரில் 106.16 டிகிரி வெப்பமும் சுட்டெரித்துள்ளது. தலைநகர் சென்னையில் திங்கட்கிழமைக்கு மேலாக வெப்பம் தகித்தது. மீனம்பாக்கத்தில் 102.74 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி, நாகப்பட்டினம், வேலூர், ஈரோடு, திருத்தணி ஆகிய ஊர்களில் 101 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தியது. கடலூர், புதுச்சேரி, திருச்சி, தஞ்சை, கரூர், பரமத்தி ஆகிய ஊர்களில் வெயில் சதத்தை தாண்டியது. அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை வேளையில் நேற்று மிதமான மழை கொட்டியது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக வெயில் சுட்டரித்ததால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். இந்த நிலையில் நேற்று மாலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக பூவிருந்தவல்லி, ஐயப்பன் தாங்கல், போரூர், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. இதேபோல் சென்னை பிராட்வே, ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. ஆடையாறு, பட்டினப்பாக்கம், மெரினா, எழும்பூர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறந்ததற்கு திடீர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதனை சதி செயலாக மக்கள் பார்ப்பதாகவும் விமர்சித்துள்ளார். கோவை பிரச்சாரத்தில் அவர் இவ்வாறு பேசியது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது எதுக்காக செய்யறது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுறோம், அந்த கோயில் விரிவுபடுத்துறோம், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துருக்கோம். கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறை இருக்கின்ற அந்த நிதி எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. சரி செய்யலாம் மக்கள் பார்க்கிறாங்க. முன்னதாக என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை பட்டியலிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அமமுக மற்றும் டிடிவி தினகரன் பெயரை தவிர்த்தார்.
திண்டிவனம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நிறுவன தலைவருக்கு கட்டுப்படாமல் அன்புமணி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், எனவே தனது செயலுக்கு அன்புமணி வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தலைவர் பதவியை மீண்டும் அபகரிக்கும் எண்ணத்தில் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அன்புமணி செயல்படுவதாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தைலாங்குளம் தோட்டத்திற்கு வெளியே பத்திரிகையாளர் கூட்டத்தில் அவர் சொன்னது, எனக்கு ஏற்பட்ட வலி கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஒன்று நான் மறைந்து விட வேண்டும் அல்லது இறந்து விட வேண்டும், மறைவாக இருக்க வேண்டும் அல்லது உயிரோடு இருக்கக்கூடாது அல்லது மறைந்து இருக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளரிடம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாமக செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதியை மேடையில் உள்ள இருக்கையில் அமர வைக்கப்பட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி என சென்னையில் நடைபெற்ற அக்கட்சி தலைமை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாமகவின் அரசியல் தலைமை குழு கூட்டம் சென்னையை அடுத்த பனையூரில் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பங்கேற்காமல் நடைபெறும் செயற்குழு பொதுக்குழு பெயரில் நடைபெறும் கூட்டங்கள் சட்டத்தின் முரணானவை என்றும் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ஆதரவாளர்கள் தற்போது வரை பாமக அன்புமணி தலைமையில்தான் இயங்குவதாக கூறினர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து 4 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் நடப்பு பருவத்தில் வழக்கத்தை விட முன்னதாகவே ஸ்ரீசைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. 215.81 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது 195.39 டிஎம்சி தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தண்ணீரை திறந்து வைத்தார். நான்கு மதகுகள் வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் இரு மலைகளுக்கு நடுவே கிருஷ்ணா நதியில் பாய்ந்தோடுகிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஜூலை மாதத்தில் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 20 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மழை வெள்ளம், நிலச்சரிவு, மேகவெடிப்பு போன்ற பேரிடர்களில் சிக்கி 52 பேர் உயிரிழந்திருப்பதாக ஹிமாச்சல் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே காலகட்டத்தில் 28 பேர் சாலை விபத்துகள் உள்ளிட்ட பிற காரணங்களால் இறந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாண்டியில் நாய் குரைத்ததால் 67 பேர் உயிர் பிழைத்த நிகழ்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சியாத்தி கிராமத்தில் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த நாய் திடீர் என குரைத்துள்ளது. எனவே உரிமையாளர் வந்து பார்க்க சுவரில் விரிசல் விழுந்து தண்ணீர் உள்ளே வந்துள்ளது. பதறி அவர் மொத்த கிராமத்தினரையும் எச்சரிக்கை செய்ய அவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றனர். அடுத்த சில நிமிடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூருக்கு சென்ற இண்டிகோ விமானம் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் மீண்டும் இந்தூருக்கே திருப்பப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்தூரில் இருந்து 51 பயணிகளுடன் காலை 6:28 மணிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறில் சிக்கியது. வானில் பறந்தபோது கோளாறை கண்டறிந்த விமானி உடனடியாக இந்தூர் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரினார். விமானம் பத்திரமாக தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் பயணிகள் மற்றும் விமான நிலையத்தில் பரபரப்பை உருவாக்கியது. விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த இண்டிகோ நிறுவனம் கட்டணமும் திரும்ப தரப்படும் என்று உறுதியளித்தது.
தமிழ்நாட்டில் பாம்பு கடி விஷ மருந்து தயார் செய்வதற்கு ஒரு சிறப்பு மையத்தினை உருவாக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அரசு தொழில் வளர்ச்சி நிறுவனம் கூட்டு முயற்சி அடிப்படையில் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த மையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. பாம்பு கடி மரணங்களை குறைக்கும் வகையில் உயர்தரம் கொண்ட மருந்து தயார் செய்தல், பாம்பு முறிவு மருந்து தொடர்பான சப்ளை செயினை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் முக்கிய மையமாக இது அமைய உள்ளது. தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களுக்கு செலுத்த வேண்டிய 276 கோடி ரூபாயை செலுத்தாமல் உள்ளதாக சுங்கச்சாவடி நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அரசு அதிகாரிகள் பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு விரைவாக செயல்படவில்லை என தெரிவித்தார். மேலும் பிரச்சனையை நீட்டித்துக் கொண்டே போனால் நிலுவைத் தொகை 400 கோடிக்கு மேல் உயர்ந்துவிடும் என அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கப்பலூர், எட்டுரா வட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். பீகாரில் அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பீகார் இளைஞர் ஆணையம் ஒன்றை அமைக்கலாம் என அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆணையத்தில் ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர்கள், 7 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் இவர்கள் அனைவருமே 45 வயதிற்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை அளித்தல், அவர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் அதிகாரம் பெற்ற திறமையானவர்களாக மாற்ற ஆலோசனைகள் வழங்கும் என்றும் மது, போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை தடுக்க திட்டங்கள் வகுப்பதும் இந்த ஆணையத்தின் பணிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக செவ்வேல் என்பவரை ஆளுநர் தன்னிச்சையாக நியமித்ததால் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மதுபான ஆலை அனுமதி மறுப்பு உள்ளிட்ட சில விவகாரங்களில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. ஆனால் முதல்வர் அதை மறுத்து வந்தார். இந்நிலையில் ரங்கசாமி பரிந்துரைத்த நபரை நியமிக்காமல் செவ்வேல் என்பவரை புதிய சுகாதாரத்துறை இயக்குநராக ஆளுநர் கைலாஷ்நாதன் நியமித்தார். இதனால் கோபமடைந்த ரங்கசாமி தனது துறையில் இயக்குநரை நியமிக்க கூடாதா, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை சமாதானப்படுத்தும் பணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் பல்கலைக்கழகத்தை காவிமயமாக்குவதாக கூறி ஆளுநருக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஏற்கனவே கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் உயர்கல்வியை காவிமயமாக்குவதாக கூறி ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு எதிராக இந்திய மாணவர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவனந்தபுரத்தில் இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக சென்று கேரள பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள பல்கலைக்கழக கேரள பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றனர். கண்ணூர் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சியடித்து அப்புறப்படுத்தினர். மராத்தி மொழி விவகாரம் தொடர்பாக தானேவில் பேரணி செல்ல முயன்ற நவநிர்மாண் சேனா கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஜூன் 28ஆம் தேதி மராத்தி பேசாததால் பயந்தர் பகுதி இனிப்பு கடைக்காரரை நவநிர்மாண் சேனா கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அம்மாநிலத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தாக்குதல் நடத்திய நவநிர்மாண் சேனா கட்சியினர் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு தண்டனையின்றி விடுவிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயந்தர் பகுதியில் உள்ள வணிகர்கள் கடை உரிமையாளரை தாக்கிய நவநிர்மாண் சேனா கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினர். இதையடுத்து ராஜ் தாக்கரேவின் நவநிர்மாண் சேனா கட்சியினர் தானே பகுதியில் பேரணி மேற்கொள்ள திட்டமிட்டனர். ஆனால் இந்த பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்காத போதிலும் நவநிர்மாண் சேனா கட்சியினர் தானேவில் இருந்து மும்பைக்கு பேரணியாக செல்ல திட்டமிட்டு கூடியதால் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதற்காக காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி சென்றடையும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் செல்கிறார். திருவாரூர் கலைஞர் கோட்டத்தில் ஓய்வெடுத்த பின்னர் மாலையில் காட்டூரில் அமைந்துள்ள அஞ்சுகம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் திருவாரூர் ரவுண்டானா அருகே அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். முன்னதாக ரோட் ஷோ செல்லும் முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வியாழனன்று திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். பெரம்பலூர் அருகே கோயில் திருவிழாவின் போது தேர் அச்சு முறிந்து சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட கோவில்பாளையம் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயிலில் தேரோட்டம் நடைபெற்றது. கோயிலின் உற்சவ மூர்த்தியான ஐயனார் ஒரு தேரிலும் காவல் தெய்வமான கருப்புசாமி மற்றொரு தேரிலும் என 2 தேர்கள் புறப்பட்டன. அப்போது ஐயனார் சிலை வைக்கப்பட்டிருந்த தேரின் அச்சு முறிந்து அருகிலிருந்த மற்றொரு தேர் மேல் சாய்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பாதுகாப்புக்காக நின்றிருந்த போலீசார் பக்தர்களை அப்புறப்படுத்தி 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அச்சு முறிந்த தேரிலிருந்த ஐயனார், செல்லியம்மன், மாரியம்மன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்தி சிலைகளை மற்றொரு சகடை தேருக்கு மாற்றினர். புதுக்கோட்டை அடுத்த வடவாளத்தில் உள்ள ஐயனார் கோவிலில் இரட்டை தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலியுக மெய்ய கோயில் ஆனி பெருந்திருவிழா 8 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிகர நிகழ்ச்சியான 9ஆம் நாள் திருவிழாவில் சிறிய தேர், பெரிய தேர் என இரட்டை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த 100கணக்கானோர் கலந்து கொண்டு மங்கள இசை மற்றும் வானவேடிக்கை முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த தேரோட்டத்தில் தாரை தப்பட்டை முழங்க இளைஞர்கள் குத்தாட்டம் போட்டு திருவிழாவை கொண்டாடினர். போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் பயன்படுத்தியது நிரூபிக்கப்படவில்லை என வாதிட்டார். இந்த நிலையில் இருவரும் எவ்வளவு போதைப் பொருட்களை வாங்கினர் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இருவருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவை ஏற்கனவே பாஜக கபளீகரம் செய்துவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் ரயில்வே துறை அலட்சியத்தால் கொத்து கொத்தாக உயிரிழப்பு நடப்பதாகவும், மொழி தெரியாத வடநாட்டைச் சேர்ந்தவரை நியமிப்பதால் தான் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுகவை பாஜக எப்போதோ கபளீகரம் செய்துவிட்டதாக விமர்சித்த செல்வ பெருந்தகை, விசிகாவுடன் எந்த உரசலும் இல்லை என்று உறுதிபட கூறினார். அதிமுகவை எப்பவே பாஜக கபளீகரம் பண்ணிடுச்சு. அதிமுக தலைவர் யாரு? அந்த கட்சிக்கு ஓனர் யாரு? இப்போ அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா. அவர் தானே சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு. அப்புறம் நாங்கள் தான் தீர்மானிப்போன்றாரு. டெல்லி பார்லிமெண்ட் போர்டு வில் டிசைட் ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்போ கட்சி அவங்ககிட்ட இல்லை போயிடுச்சு இல்லாங்க. இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா? தாம்பரம் மாநகராட்சியின் சுகாதார பிரிவு அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக கூறி குப்பை சேகரிக்கும் வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தாம்பரம் மாநகராட்சி சிட்லப்பாக்கம் பாலாஜி அவென்யூ பகுதியில் உள்ள சுடுகாட்டு வளாகத்தில் குப்பைகளை தரம் பிரிக்கும் மையம் இயங்கி வருகிறது. இங்கு குப்பைகளை சேகரித்து வரும் வாகனங்கள் குடியிருப்பு பகுதிகளில் நிறுத்தப்படுவதால் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுடுகாட்டுக்கு பக்கத்தில் குப்பை கடங்க வந்தது. அது வந்ததுலேருந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது. நம்பர் 1, அதில் குப்பையில் ஓவர்லோடு ஏற்றி போகிறதுனால 2 பக்கமும் அந்த தரையில் தேய்ச்சிக்கிட்டு அது உள்ளே இருக்கிற எல்லா ரப்பிஷ் எல்லாம் வேஸ்டஸ் எல்லாம் இருக்குது. அது நாய்ங்க கடிச்சு வீட்டு வாசல்களில் போடுது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
தவறு செய்பவர்களுக்கு மற்ற நாடுகளைப் போல் நமது நாட்டிலும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நடிகை அம்பிகா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் பெற்றோரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை அம்பிகா இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த நடந்த கொடுமைக்கு ஏன் எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல? அப்படியெல்லாம் ஒரு பவர் கிடைச்சிடுறாங்க. திருடியாச்சுன்னா 4 இடத்துல இப்படி கயிறு கட்டிட்டு பிடிச்சி இழுத்து கொலை பண்ணிடுறாங்க, கழுத்தை வெட்டுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற. அது நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இறுதியாக நடிகை தானே வந்து பேசுகிறார் என நினைக்காமல் ரிதன்யாவின் உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என கண்ணீருடன் உருக்கமாக பேசினார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்தியது தொடர்பான வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூரைச் சேர்ந்த தனுஷும் தேனியைச் சேர்ந்த விஜயாஸ்ரீ என்ற பெண்ணும் காதலித்து கடந்த ஏப்ரல் மாதம் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டார் தனுஷின் தம்பியை ஏடிஜிபி ஜெயராமனின் காரில் கடத்தி சென்றதாக தனுஷின் தாய் அளித்த புகாரில் விஜயாஸ்ரீயின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். புகார் அளித்த லட்சுமி மற்றும் திருமணம் செய்து கொண்ட தனுஷ், விஜயாஸ்ரீ ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரிடம் நீதிமன்ற அனுமதியுடன் திருவள்ளூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமனை சிபிசிஐடி விசாரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் யானை தெய்வானை அமர்ந்த நிலையில் ஆனந்த குளியல் போடும் காட்சியை ஏராளமானோர் ரசித்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள யானை தெய்வானைக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஷவரில் குளித்தும் தொட்டியில் உள்ள நீரை துதிக்கையால் தன் உடல் மீது பீச்சி அடித்துக் கொள்வதும் பலரையும் ரசிக்க வைத்துள்ளது. யானை உடல் நலனுக்கேற்ப முறையான உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு சென்னை ஐஐடி மற்றும் ஹுண்டாய் நிறுவனம் இணைந்து தொடங்க உள்ள அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையத்துக்கான வடிவமைப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தையூரில் உள்ள ஐஐடியின் டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் 65,000 சதுரடி பரப்பளவில் 180 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் தொடங்குவதற்கான அறிமுக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹுண்டாய் நிறுவனத்தின் உற்பத்தி இயக்குநர் கோபாலகிருஷ்ணன், ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் புதிய தொடக்கமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குளோபல் எக்ஸ்பர்டைஸ் கம்பைனிங் வித் லோக்கல் டேலண்ட். நம்மகிட்ட இருக்க திறமையை, தமிழ்நாடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஸ்கில்டு டேலண்ட் பூல் இருக்குது. ஸோ வருங்காலத்திற்கான ஹைட்ரஜன் துறையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கான தீர்வுகளை ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக இந்த கட்டமைப்பு இருப்பதன் மூலமாக ஒரு தீர்வுகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, சென்னை ஐஐடியின் இயக்குநர் காமகோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மூலமாக கடந்த 15 ஆண்டுகளில் சென்னை துறைமுகம் 500 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 150 நாடுகளுக்கு கார்களை ஏற்றுமதி செய்து வந்த ஹுண்டாய் நிறுவனம் தற்போது 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தன்னுடைய கார்களை சென்னை துறைமுகத்தில் இருந்து இறக்குமதி செய்து வருகிறது. 2024-25 நிதியாண்டில் மட்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சுமார் 1,63,000 கார்கள் சென்னை துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளில் சேவை கட்டணம், ஏற்றுமதி கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களாக 500 கோடி ரூபாயை ஹுண்டாய் நிறுவனத்திடமிருந்து சென்னை துறைமுகம் வசூலித்துள்ளது. அடுத்த நிதியாண்டில் 8% வரை ஹுண்டாய் நிறுவனத்தின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஹுண்டாய் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான போயிங் ட்ரீம்லைனர் விமானம் பாதுகாப்பானவை என்றும் சர்வதேச அளவில் 1100 ட்ரீம்லைனர் விமானங்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவிடம் ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான கட்டண உயர்வு மற்றும் விமான விபத்துக்கள் தொடர்பாக அடுத்தடுத்து எழுந்த புகார்கள் தொடர்பாக டெல்லியில் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அப்போது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் தாக்கல் செய்தது. இதனிடையே ட்ரீம்லைனர் விமானம் பாதுகாப்பானவை
என்றும் சர்வதேச அளவில் 1100 ட்ரீம்லைனர் விமானங்கள் பயன்பாட்டில் இருப்பதாகவும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவிடம் ஏர் இந்தியா விமான அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரீம்லைனர் விமானத்தில் பயணிப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்றும், எனவே அதை பற்றி அச்சமடைய வேண்டியதில்லை என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS கவரத்தி கடற்படை கப்பலில் இருந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி இந்திய கடற்படை சோதனை செய்துள்ளது. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்த்திறனை மேம்படுத்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இதனை வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. INS கவரத்தி கடற்படை கப்பலில் இருந்து 17 நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை வெவ்வேறு இலக்குகளை நோக்கி வெற்றிகரமாக சீறி பாய்ந்து தாக்கியது. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த அடுத்த தலைமுறை ஏவுகணைகள் கடற்படையின் திறனை மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் எக்ஸ் பக்கம் உள்ளிட்ட 2355 எக்ஸ் கணக்குகளை முடக்க இந்திய அரசு உத்தரவிட்டதாக எக்ஸ் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்குள் குறிப்பிட்ட எக்ஸ் கணக்குகளை முடக்கவும், மறு உத்தரவு வரும் வரை கணக்குகளின் முடக்கத்தை நீட்டிக்கவும் ஒன்றிய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை எதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ வழிகளையும் ஆராய்ந்து வருவதாக எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராய்டர்ஸ் மற்றும் ராய்டர்ஸ் வோல்ஸ் பக்கங்கள் மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. எக்ஸ் நிறுவனத்தின் கருத்துக்களுக்கு ஒன்றிய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து கொண்டு கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரார்த்தனைகளை மேற்கொண்ட உதவி செயல் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் உதவி செயல் அதிகாரியாக பணிபுரியும் ராஜசேகர் பாபு தனது சொந்த ஊரான திருப்பதி மாவட்டத்தில் உள்ள புத்தூரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உள்ளூர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இதுகுறித்து தேவஸ்தான புலனாய்வு துறையினர் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.